போடு தக்கிட தக்கிட நேற்று தான் வந்து இதை பற்றி பேசியிருந்தோம், இந்தியன் டூவை பற்றி பேசியிருந்தோம். ஸோ நேற்று நம்ம போட்ட வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருப்பேன், இந்தியன் டூ திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இந்த வார இறுதியில் இல்லை அடுத்த வார இறுதிக்குள்ளே வந்து அப்டேட் வந்து படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளோட அப்டேட் வந்து அஃபிஷியலாக வந்து படக்குழு வந்து அறிவித்திருக்காங்க. ஸோ வந்து மே 22ஆம் தேதி இந்தியன் டூ திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து வெளியாக போகிறது. இது வந்து அனிருத் அவர்கள் பாடலை பார்த்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த படம் வந்து 12/7/2027 அது 24 சாரி வந்து ஜூலை 12ஆம் தேதி வந்து இந்தியன் டூ திரைப்படம் வெளியாகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அந்த போஸ்டர் மூலமாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா வந்து ஃபைனல் டேட்டாக இருக்க போகிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஜூம் பண்ணி பார்த்தா போஸ்டரை அதில் வந்து யங் கமல்ஹாசனை காமிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பொன்னியின் செல்வன் போஸ்டரா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பொன்னியின் செல்வன்லாம் கிடையாது, இந்தியன் டூ போஸ்டரா. ஆனால் வந்து அந்த ஒரு பாடல் போஸ்டர் அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்தியன் டூ திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு வெயிட் பண்ணுறீங்க, ஸோ இதுக்கான ப்ரோமோவும் ரிலீஸ் ஆக போகிறது, இதுக்கு யார் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.